இது இருக்க அன்புனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, டிவிக்குன்னு சொல்லிட்டு டைம் போட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அது நம்மளுக்கு சந்தோஷம் தான். நம்மள டைம் ஸ்டாம்ப் போட சொல்றாங்க. ஏன் போடலன்னா, எப்படி ஒரு தாய்க்கு வந்து குழந்தைகள் மேல பாகுபாடு இருக்கக்கூடாதோ, அது மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து இயல்பா புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அந்த நியூஸ் தான் வேணும். ஆனா அதையும் பாருங்கன்னு தான் நாங்க அவங்ககிட்ட கோரிக்கையா வைக்கிறோம். கிட்னி விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நேத்து உங்க தலைவர் பேசியிருக்காரு. நெல் கொள்முதலுக்கு மூட்டைக்கு ரூ. 40 வாங்குறாங்கன்னு. அதுவும் முக்கியன்றத நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் அவரு பேசுறாரு. தலைவர் பேசினாலும் இல்லைனாலும் நாங்க எல்லா விஷயங்களையும் பேசுறோம். உங்க தலைவருக்காகவும் பேசுறோம். இதெல்லாம் எடுத்து அவரு பிரச்சாரத்துல பேசணுன்றதுக்காக பேசுறோம். இது சின்ன விஷயம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. சரி சார், எப்போவும் நீங்கள் பிரச்சாரம் முடிஞ்சோடனே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களை பார்த்து கேட்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார், எப்படி சார்? ஸோ ஓகே, என்னோட ப்ரிலிமினரி கமெண்ட்ஸை சொல்லிடுறேன். டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இம்ப்ரெசிவ். விஜய் ஹேஸ் இம்ப்ரூவ்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த சினிமா தன்மை போய்விட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் என்று வைத்து கொண்டாலும் அரசியல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்ச் டயலாக்குகள் உங்கள் ரசிகர்களுக்கு ஓப்பானதாக இருக்கலாம். என்னை போல ஒரு வாக்காளனுக்கு ஒரு என்னப்பா சினிமா மாதிரியே பேசுகிறாரு என்று தான் தோன்றும். அதெல்லாம் விட்டுட்டு இஷ்யூவை பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. அண்ட் டைரெக்டாக சிஎம் குடும்பத்தை இழுத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. இப்படி தான் இருக்கணும் பாலிடிக்ஸ். இந்த சுற்றி வளைச்சு பட்டும் படாமல் நிழல் யுத்தம் செய்வது. விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் நிழல் யுத்தம் தான் செஞ்சார் இல்லைங்களா?